அப்பா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் இன்னொரு ட்ரிப் போடலான்னு பிளான் போட்டோம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா ட்ரிப்புன்றதையும் நம்ம பையன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மதுரைக்கு போகிறோம். மதுரையில் வந்து ராகுல் அப்படின்னு ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனை மீட் பண்ண போகிறோம். ஸோ என்னடா இது இடம் புதுசாக இருக்கே, இப்படிலாம் இருக்காதே, என்ன இடமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆப்வியஸ்லி இது சென்னை கிடையாது. இந்த வாட்டி நான் என் ஊர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து சாமு வரான், ரோட்ரிக்கு வரான். அந்த ரோட்ரிக்கு பையன் என்ன பண்ணிட்டான், சொல்லாமல் கொள்ளாமல் பட்டுன்ட்டு இன்றைக்கி காலையிலே வந்துட்டான் மதுரைக்கு. ஸோ அவன் மதுரைக்கு வந்துட்டான் ஆல்ரெடி. சாம் ஈவினிங் கிளம்புறான். நானும் இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகிறேன். ஸோ எஸ், நைட்டு நான் சாமு அட்மோஸ்ட் அந்த டைம் ரீச் ஆகிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். அவன் அங்கேருந்து பஸ்ஸில் வந்துடுவான், நான் இங்கேருந்து பஸ்ஸில் வந்துடுவேன். ஸோ யா, மதுரைக்கு போகிறோம். என்னைக்கு வரைக்கும் 2 நாள் இருப்போம். ஐ திங்க் இன்னைக்கு நைட்டு, சண்டே நைட் அண்ட் மண்டே நைட்டு ரிட்டர்ன். அது வரைக்கும் நாங்கள் பண்ண போகிற ஃபன் லூட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஓகே, இப்போ வடசேரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். கிளம்புனா 3:10 எடுப்பாங்க. 3:05. எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரம் போக மாட்டேன்னு நம்புகிறேன். சீக்கிரம் போனால் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ இது ஆக்சுவலி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகணும். பட் இங்கே பஸ் வந்து மாட்டுத்தாவணி. நான் இப்போ டேரக்ட் மதுரை பஸ்ஸில் திண்டுக்கல் பஸ் ஏறிடுவேன். ஸோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஸோ அங்கேருந்து அடுத்த பஸ் பிடிச்சி போகணும். பார்ப்போம். 8:30 அவன் வந்துட்டு சொல்லியிருக்கான். 8:30 முன்னாடி போனால் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்த்துக்கலாம். போகலாம். ஓகே கைஸ், கார்லேயே அப்படியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சொன்ன டைம் வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. வேறுனது என் வேலை தான். ஓகே, ரீச் ஆயிடுச்சு. ஓகே, களி ஊத்துறாங்க. அப்புறம் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இல்ல இவன் ஏன் மாட்டுத்தானே சாணி போடுறலாம் லாக் எடுத்துட்டு இருந்தோம். ஆமாமா, சாப்பிட்டுட்டு நம்ம சந்திக்கலாம். சாப்பிட போலான்னு இருக்கோம். சாப்பிட போயிற இடத்துல போயிட்டு பார்க்கலாம். களி ஊத்துறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்றத வீடியோ எடுக்க முடியல, பசி அப்படி இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டு மதுரையில் சூரியோட ஹோட்டல், அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். ஓகே கைஸ், நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ராகுலோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு ரவிராஜ் வந்து நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அவர் வந்து நாமக்கல்ன்ட்டு அவரோட காரில் வந்துட்டார். ஸோ இப்போ அவர் கம்பெனி கொடுக்குறதுக்கு அவர் காரில் நான் போயிட்டுருக்கேன். அவங்க 3 பேரும் அந்த காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ ராகுல் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, தலைவலி வேறு. பார்ப்போம், இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் வீடியோ இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு காலையில் இருந்தால். அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்துட்டீங்கன்னா ரோட்ரிக்கு சாம ஃபேஸ் டு ஃபேஸ் டீச்சிங். என்ன விளையாடுறாங்கன்னா செஸ் விளையாடுறாங்க. இது வந்து பிராஸ்லான செஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து டே 1 இல்லை, ஆக்சுவலி சண்டே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இப்போது மதுரையில் ராகுல் வீட்டில் நல்லா இட்லி, சட்னி, காரப்பணியாரம், சக்கரை பொங்கல், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து தேக்கடி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஓகே. சோப்பா பாக்குறேன்டா.
எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட? டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய் இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாம அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு ஆக்கலாம் இருக்கீங்க? போட அப்படியே போட பிடிச்சாடு மலையை பிடி. ஓகே, இப்போ நம்ம வந்து குமிளி மலை ஏறிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து குமுளியில் இருக்கிற பெரியார் கஃபேக்கு கிட்ட சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி வேறு எங்கேயா போகலான்னு பிளானில் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்னு பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். கடைசி வரைக்கும் குமுளியில் போயிட்டு ஒன்றும் பண்ணலை. நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். அங்கே எதுவும் போகிற மாதிரி இன்றைக்கி எதுக்கும் மூடு இல்லை. ப்ளஸ் வந்து சில சண்டேனால கொஞ்சம் க்ரௌட், ரெண்டாவது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சில ரேட்ஸ் எல்லாம், அதனால் போக முடியலை. ஸோ இப்போ தேனியில் ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்கா, அங்கே போகிறோம். எல்லாமே பார்த்தியா, மதுரையிலேருந்து கேரளாவுக்குள்ள குமுளி, குமுளிலேருந்து தேனி, என்ன நிலமேன்னு தெரில, பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சுருளி அருவி வந்துட்டோம். இது வந்து தேனி மாவட்டம், கம்பம் பக்கத்தில் இருக்குது. கம்பத்தில் எவ்வளோ தூரம் வந்தோம்? ஒரு 10 கிலோமீட்டரா? ரொம்ப தூரம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ இப்போ போக போகிறோம். ஓகே, ஆனால் வந்து போக போகிறேன்னு சொன்னேன்டா, ஏன்டா தப்பாக பேசுகிறீங்க? ஸோ ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட். அங்கே போகலாம். ரோட்ரிக் இது திடீர்னு வெறுங்கால் நடந்து வந்து அக்கு பஞ்சர் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ரோட்ரிக் இங்கே பாரு, ரோட்ரிக் பாரு. ஓகே, இது அருவிக்கு போகிற வழி. அருமையாக இருக்குது. வா, நைஸ். ஆல்மோஸ்ட் இப்போ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட படி ஏறுறோம். ரொம்ப தூரம் நடந்தோம். படி ஒரு 50 60 70 படி இருக்குது. அதெல்லாம் ஏறணும். ஏறிச்சுன்னா மேலே ஃபால்ஸ் தான். தெரிஞ்சு போயிடுவேன். ஃபால்ஸ்ல இருக்கும். அருவியில் குருடி அருவியில் இருக்கும். இப்போ அந்த அருவி பின்னாடி இருக்கு.
ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து சுருளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் என்ஜாயெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் நடுவில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடுவில் வர இடத்துல எடுத்துகிட்டு இன்னைக்குள்ள ட்ரிப் இப்படி முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறமாட்டு நாங்கள் எங்கேயா சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதான். நாளைக்கு பிளான் இருக்குது. நாளைக்கு வீட்டில் தான் விருந்து. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இருக்காது. பார்ப்போம். பை பை. கமான் ரோட்ரிக், சொல் ரோட்ரிக், எப்படி இருக்கு சாப்பாடு? நீ எப்படி ஃபீல் பண்ற? வாயடிச்சு போயிட்டியா? நேற்று ஒன்று இல்லை, நேற்று ஒன்று அடைக்காம போயிடுச்சு. அதை குறித்து உங்களோட கருத்து. ரோட்ரிக், ஓ மை காட், அவனுக்கு அவங்க அவளை இந்த ரோட்ரிக்